அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. அமெரிக்கா ஈரானோட அணு ஆய்வு நிலையங்களை தாக்குனதுக்கு பிறகு உலக நாடுகள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா, அந்த யுரேனியம் எங்கே போனது அப்படிங்கிறது தான். அந்த ஒரு கேள்வியை வைத்தே ஈரான் தன்னோட எதிரி நாடுகளை ஆட்டம் காண வைக்க போகிறாங்க. இப்போ அமெரிக்காவே குழம்பி போயிருக்காங்க. அது பற்றி தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் யுரேனியம் அப்படிங்கிறது அணுமின் நிலையத்திலும் சரி, அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கும் சரி பயன்படக்கூடிய ஒரு கன உலோகம். இது பார்த்தீங்கன்னா இரும்பு நிலக்கரி மாதிரியே பூமியில இயற்கையா காணப்படக்கூடியது. யுரேனியத்துல இரண்டு முக்கியமான வகைகள் இருக்கு. இரண்டு வகையான ஐசோடோப்கள் இருக்கு. ஒன்று யுரேனியம் 238, ரெண்டாவது யுரேனியம் 235. முதல் வகையான இயற்கை யுரேனியம் 99.3% எந்த ஒரு அணுசக்தி செயல்பாடுகளுக்கும் இது பயனுள்ளதா இருக்கிறதில்ல. இதை வைத்துக்கிட்டு அணு ஆயுதத்தையோ அல்லது இதர அணு செயல்பாடுகள் எதையுமே மேற்கொள்ள முடியாது. ரெண்டாவது யுரேனியம் வெறும் 0.7% மட்டும்தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அணுசக்தி மற்றும் குண்டுகளுக்கு தேவையான ஒரு வகை. ஏன்னா இது ஆற்றலை எளிதாக வெளியிடக்கூடியது. ஆனாலும் கூட இது அப்படியே பயன்படுத்த முடியாது. அணுகுண்டுகளுக்கு இது சுமார் 90% அளவுக்கு செறிவூட்டப்படணும். சரி, யுரேனியம் எப்படி செறிவூட்டப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, யுரேனியம் ஆக்சைடு யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளூரைடா மாற்றப்படுது. இது ஒரு வாயு கலவை. அதிவேகத்தில் சுழல வைத்து தான் செறிவூட்டுறாங்க. உதாரணத்துக்கு மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கிறோம்ல, அந்த மாதிரி. ஆனால் இந்த செயல்முறையின் போது யுரேனியத்தோடு இந்த வாயு கலக்காது. மாறாக யுரேனியம் 235 அப்படியே தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதைத்தான் செறிவூட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பிரிந்து வரக்கூடிய யுரேனியத்தை அணுகுண்டுகளில் எரிபொருளாக பயன்படுத்த முடியும். இந்த செறிவூட்டுதலில் நிறைய நிலைகள் இருக்கு. அதாவது குறைந்த அளவு செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அதிக அளவுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம்னு ரெண்டு வகை இருக்கு. 20க்கும் குறைவான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அணுமின் நிலையங்களில் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. 90% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பார்த்தீங்கன்னா அணு ஆயுதங்களில் பயன்படுத்தப்படுது. இந்த யுரேனியம் செறிவூட்டல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். எப்படின்னா கயிறு மேல நடக்கிற கதை தான். இந்த செறிவூட்டக்கூடிய விவகாரம் தான் சர்வதேச கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. இந்த மாதிரியான கண்காணிப்புகள் மூலமா அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமைதியான பயன்பாட்டிலிருந்து ஆயுத உற்பத்திக்கு திருப்பி விடுறத தடுக்குது. அதுதான் சர்வதேச அணுசக்தி நிறுவனம். அவங்க தான் இந்த கண்காணிப்பை மேற்கொண்டு வர்றாங்க, IAEA. அப்படி இவங்க தான் அந்த ஈரானை கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. ஈரானை மட்டும் கிடையாது, உலக நாடுகள் அனைவரையும் கண்காணிக்கிறாங்க. ஆனால் ஈரான் இதில் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு பல ஆண்டுகளாகவே குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதற்கிடையில் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதி மாதிரியான குழுக்களுக்கு ஈரான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையில் அணு ஆயுதம் இருந்தது அப்படின்னா தங்களுக்கு ஆபத்துன்னு இஸ்ரேல் நினைக்கிறாங்க. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறத அமெரிக்காவும் விரும்பலை. எனவே தான் அந்த நாடு டார்கெட் செய்யப்படுது. ஈரான் எப்படியாவது அணு ஆயுதத்தை உருவாக்குறதுக்கு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க மேலே தாக்குதலையே நடத்தியிருக்கு அமெரிக்கா. அவங்களோட 3 அணு ஆயுத மையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆனால் இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அமெரிக்கா வெறும் ஆய்வு மையங்கள் மீது தான் தாக்குதலை நடத்தியிருக்காங்களாம். அவங்க தாக்குதல் நடத்தும் போது அங்கிருந்த யுரேனியம் வேறொரு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஈரான் ஏற்கனவே இடம் மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை ஈரான் 100% ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னாலும் கூட அந்த நாட்டு தலைவர்கள் இதைத்தான் ஒவ்வொரு பேட்டியிலையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. யுரேனியம் அதெல்லாம் ரொம்ப வெயிட்டு, வேற இடத்துக்கெல்லாம் கொண்டுட்டு போறது அப்படிங்கிறது ரொம்பவே டேஞ்சரான விஷயம். எனவே நாங்க நடத்தின தாக்குதல்ல அது கண்டிப்பா மண்ணோடு மண்ணாக புதைஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அமெரிக்க அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சொல்றதுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பிட் ஹெக்ஸேத் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் தன்னோட செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்க தாக்குதல்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக வேற இடத்துக்கு நகர்த்தியிருக்காங்க அப்படிங்கிறது குறித்த எந்த ஒரு உளவு தகவல்களும் எனக்கு தெரியாது அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு. அதாவது அமெரிக்க உளவுத்துறை கிட்ட ஈரானோட அந்த யுரேனியம் குறித்த எந்த ஒரு தகவலுமே கிடையாது. அமெரிக்காவோட தாக்குதலுக்கு முன்னதாகவே ஈரானோட அந்த 3 அணு ஆலைகள்ல முக்கியமானதா கருதப்படக்கூடிய ஃபோர்டோ ஆலையிலிருந்து சில பொருட்கள் வெளியே போயிருக்கு. மேக்ஸர் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலமாகவே பார்த்தீங்கன்னா இது உறுதியும் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையாக போயிருக்காங்கிறது தெரியல.
நீண்ட வரிசையில் அங்கே வந்து வாகனங்கள் நின்றுகிட்டு இருக்கு. அந்த வாகனங்கள் மூலமாக யுரேனியம் வந்து வெளியே கொண்டுட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்குமே சந்தேகிக்கப்படுது. யுரேனியம் ஒரு ரகசிய இடத்துக்கு மாற்றப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூத்த ஈரான் அதிகாரி ஒருத்தர் வந்து ராய்ட்டர்ஸ் கிட்ட பேட்டியும் கொடுத்திருக்காரு. ஆக சேட்டலைட் இமேஜஸை பார்க்கும்போது கூட அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஒரு சின்ன டப்பாவில் அடைச்சு கூட யுரேனியத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போக முடியுமா? அப்படி செய்தால் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அணு ஆய்வு நிபுணர்கள். அதே மாதிரி அமெரிக்காவோட தாக்குதலால் ஈரான் தன்னுடைய அணு ஆய்வில் வந்து பல ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆனால் அதை மறுக்கக்கூடிய விதமாக அமெரிக்காவுடைய உளவு அமைப்புகள்ல இருந்து சில தகவல்கள் கசிஞ்சிருக்கு. அமெரிக்கா நடத்தியிருக்கிற இந்த தாக்குதலால் ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் ஈரான் பின்னுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் தான் தற்போது வெளியாகி இருக்கு. இதனால் பதறிப்போன அமெரிக்கா உடனடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலுக்கு மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. ஆதாரங்களே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இதே பீட் ஹெக்ஸேட் தான் வந்து ஈரான் தாக்குதலில் நாங்கள் வந்து வரலாற்று ரீதியாக ஒரு வெற்றியை பெற்றிருக்கோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் அமெரிக்க அதிபர் சொல்றதுக்கும் சரி, அந்த நாட்டுடைய பாதுகாப்பு செயலாளர் சொல்றதுக்கும் சுத்தமாக எந்த சம்மந்தமுமே இல்லை. ஆக மொத்தம் யுரேனியம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதா ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட அமெரிக்க உளவுத்துறை அதை ஏற்கவே இல்லை. என்னைக்கு இருந்தாலும் நம்ம மீது தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிறது வந்து ஈரான் முதல்ல தெரிஞ்சு வச்சிருந்தாங்க தான். எனவே யுரேனியத்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்க பல வழிமுறைகளையும் கண்டிப்பாக கையாண்டு இருப்பாங்க அப்படின்னு தான் அமெரிக்காவுடைய உளவுத்துறை ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனவே தான் இந்த தாக்குதலுக்கு பிறகு யுரேனியம் குறித்து ஈரானோடு அமெரிக்கா பேச விரும்புது அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் கூட அந்த நாட்டுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. இந்த யோசனைக்கு அரசு நிர்வாகம் வந்து அவசரமாக மறுப்பு சொல்லிட்டாங்க. ஏன்னா அரசுடைய மறுப்புக்கு காரணமே ட்ரம்ப்போட அந்த உறுதியான பேச்சு தான். நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னே வந்து ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா, அதுதான். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். சர்வதேச அணுசக்தி முகமை கிட்ட ஈரான் என்ன சொல்லியிருக்காங்களாம், எங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தது அப்படின்னா யுரேனியத்தை வேறு இடத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக மாற்றி விடுவோம் அப்படின்னுட்டு தங்களிடம் ஈரான் சொன்னதா IAEA உடைய இயக்குனர் ஜெனரல் வந்து சொல்லியிருக்காரு. அந்த யுரேனியத்தை இடம் மாற்றுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சொல்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டமான வேலையெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. சாதாரண கார் டிக்கியில் கூட அதை வச்சு எடுத்துகிட்டு போயிட முடியும். இஸ்பஹான் ஆய்வு மையத்திலிருந்து சில நாட்களுக்கு முன்னர் வழக்கத்துக்கு மாறா எதையோ எடுத்து சென்றிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தகவல்களும் வந்து வெளியாகி இருக்கு. இப்போ அந்த மேக்ஸர் சேட்டலைட் இமேஜஸும் கூட வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு IAEA வந்து ஒரு பக்கம் சொல்லி இருக்கு. 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரானுடைய ஒரு மிக மதிப்புமிக்க ஒரு தேசிய சொத்தா பார்க்கப்படுது. அதை ஒரே இடத்துல வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அப்படி இருக்கும்போது ஈரான் அதை முன்கூட்டியே யோசிச்சிருக்க மாட்டாங்களா, அதை வேறொரு இடத்துக்கு மாற்றிருக்க மாட்டாங்களா அப்படின்னுட்டு IAEA தற்போது அமெரிக்கா கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த யுரேனியம் எங்கே தான் போச்சு அப்படிங்கும்போது இதை வச்சு தான் மேற்கு நாடுகள் கிட்ட பேரம் பேசுறதுக்கும் அவங்கள வழிக்கு கொண்டுட்டு வர்றதுக்கும் வந்து ஈரான் எங்காவது கண்டிப்பாக அதை வந்து பதுக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இப்போது எங்களுக்கான சேதத்துக்கு அமெரிக்கா வந்து முறையான இழப்பீடு வழங்கணும், இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து ஐநாவில் புகார் கொடுப்போம் அப்படின்னு வேற ஈரான் சொல்லியிருக்காங்க. அது போக இன்னொரு விஷயத்தையும் ஈரான் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, சர்வதேச அணுசக்தி முகமையுடைய கண்காணிப்பிலிருந்து ஈரான் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது தொடர்பான தீர்மானம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எல்லா நாடுகளும் அணுசக்தியை வந்து இப்போ பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. ஆனால் அணுசக்தியை வந்து சரியான நோக்கத்துக்காகத்தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காகத்தான் இந்த IAEA அமைப்பே. இது பார்த்தீங்கன்னா ஐநாவுக்கு கீழே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கடந்த 1958ஆம் ஆண்டு அந்த அமைப்புடைய கண்காணிப்பின் கீழ் ஈரான் தன்னை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதன்படி ஈரானில் இருக்கக்கூடிய அணுசக்தி அமைப்புகளை ஆய்வு செய்யறதுக்கும் சோதனை செய்யறதுக்கும் IAEA அமைப்புக்கு வந்து உரிமை இருந்தது. இத்தனை வருஷமா அந்த ஆய்வுகளை எல்லாம் செய்து ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இல்லை அப்படின்னு தான் வந்து அந்த IAEA அமைப்பு வந்து சொல்லியிருக்கு. ஆனால் ட்ரம்ப் வந்து வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, ஈரான் வந்து பொய் சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. இதனால தான் இந்த சண்டையே வந்து நடந்தும் இருக்கு. ஆக இப்போது அந்த அணுசக்தி முகமை அமைப்பின் கீழே இருந்து தன்னை வந்து விடுவித்துக் கொள்ள நினைக்கிறாங்க ஈரான். ஏன்னா அப்படி செய்யும்போது அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க வந்து கவனிக்க முடியாது, கண்காணிக்க முடியாது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்தின தாக்குதலை வந்து காரணமாக வைத்து ஈரான் எப்படியாவது அதிலிருந்து வெளியேறிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
அணு ஆயுதம் இல்லை அப்படின்னு சொல்லியும் கூட அவங்க எங்களை வந்து தாக்கியிருக்காங்க. IAEA அமைப்பால் இந்த தாக்குதலை தடுக்கவே முடியல. அதனால் இனிமேல் நாங்கள் வந்து உங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவை ஈரான் எடுக்க போகிறாங்க. ஈரானோட தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவால் அங்கீகரிக்கப்பட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபாகர் அவருடைய ஆதரவோடு இந்த சட்ட திருத்தம் வந்து இப்போது உருவாக்கப்பட்டிருக்கு. இதற்கு நாடாளுமன்றம் வந்து ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலோட இறுதி ஒப்புதல் வந்து தேவைப்படுது. அதுக்கப்புறமா அது வந்து சட்டமாக மாறும். அது சட்டமாக்கப்பட்டது அப்படின்னா இனி ஈரான் தன்னுடைய அணுசக்தியை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, அதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறது பற்றியெல்லாம் அந்த அணுசக்தி முகமைக்கு வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க ஆய்வுகளையும் மேற்கொள்ள முடியாது. அந்த அணுசக்தி முகமை IAEA அந்த அமைப்பு இருக்காங்க இல்லையா, அங்கே ஈரானுடைய அந்த மையங்களில் பொருத்திருக்கக்கூடிய கேமராக்கள் சென்சார்களை எல்லாம் வந்து இவங்க வந்து இனிமேல் பராமரிக்க மாட்டாங்க. எது எப்படியோ போயிட்டு போகுது, நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தான் இருப்போம் அப்படின்னுட்டு இனிமேல் ஈரான் இருக்க முடியும். அமைதியான நோக்கத்துக்காக அணுசக்தி திட்டத்தை நாங்கள் வேகமாக முன்னேற்றுவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் ஈரான் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் ஈரான் தயாரிக்கக்கூடிய அணு ஆயுதத்துக்கு பயந்து இஸ்ரேல் ஈரானை தாக்க அதற்கு அமெரிக்கா உதவுனாங்க. நான் தான் பெரிய அண்ணன் அப்படிங்கிற மாதிரி குண்டு போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அதனால் ஈரானுக்கு குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் கூட இப்போது யுரேனியம் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கிறதுனால அதை வைத்தே இனி ஈரான் பூச்சாண்டி காட்ட போகிறாங்க. கடைசி வரைக்கும் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லவே மாட்டாங்க. யுரேனியம் அழிக்கப்பட்டாலும் கூட அதை பற்றி வாய் திறக்க மாட்டாங்க ஈரான். ஆனால் அணு ஆயுதம் உருவாக்குறதுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் ஈரான் செய்து கொண்டே தான் இருப்பாங்க. மொத்தத்தில் இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை பயத்திலேயே தான் வச்சிருப்பாங்க ஈரான். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.